Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ ரீசெண்டாக என்னென்னா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரீஸில் அந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து அப்படியே இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிகர்னு சொல்லிட்டு நம்ம 2025 ரிலீஸ் ஆன ஒரு சீரீஸ் தான் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. சீசன் 1 வித் டோட்டல் 10 எபிசோட்ஸ் அண்ட் ஒரு நார்மல் லிமிட்டடான ஸ்டோரி தான். இப்போதைக்கு IMDbல 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் மேபி லேட்டர் ஆன் சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரியாவில் இந்த மாதிரி சில கன்ஸ்லாம் அவங்கள்ட்டலாம் இருக்காது. பட் சில விஷயங்கள்லாம் அவங்க கண்ட்ரியில் இல்லீகலாக ஆர்ம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் எப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆட்டம் தான் இந்த கே ட்ராமாவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கே ட்ராமானா நார்மல் ட்ராமா மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் கேட்டகிரியான சீரீஸே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகுனா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நானும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நல்லபடியாக போயிட்டுருக்கேன். தமிழ் டப்பிங்கும் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகனோட மூவி கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ரெண்டட் தான் இன்கேஸ் நீங்கள் பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்ட் பண்ணி தான் இப்போதைக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். IMDbலையும் 7.9 அண்ட் ஆக்சுவலி இந்த வருஷத்தில் வந்தது எல்லா மூவிஸ்லையும் இதுவும் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்டான ஒரு மூவி. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல கலெக்ஷன் எடுத்துருக்கு. அண்ட் அனிமேட்டட்லேருந்து லைவ் ஆக்ஷன்லையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தனியாக ரிவ்யூ கூட நம்ம ஆல்ரெடி சேனல்லாம் ஷேர் பண்ணிட்டோம். பட் படம் வந்து ஒரு ஒர்த் வாட்ச் ஆன மூவி. இன்கேஸ் ப்ரோ ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னா டெஃபினட்டாக பாருங்கள். கான்செப்ட் நம்ம வைக்கிங்ஸோட ஏரா பீரியட் மாதிரி இருக்கும். அங்கே இந்த உலகத்தில் கொஞ்சம் ட்ராகன்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஹீரோவும் ட்ராகன்ஸோட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹியூமன்ஸ் வர்சஸ் ட்ராகன் சொல்லிட்டு சண்டைலாம் போட்டுட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ இந்த மாதிரி ட்ராகனே ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு அவனை வச்சு அப்படியே ஜாலியாக ரைட் பண்ணிகிட்டு இருப்பார். இதால் சில விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும். ஸோ அதை தான் அப்படியே சூப்பராக அப்படியே படத்தை நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. விஷுவல்ஸ்க்காகவே கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி சாண்ட்மேன் மூவியோட சீசன் 2 வால்யூம் 2 இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் என்ன ப்ரோ இது வால்யூம் 2 சொல்கிறீங்க பார்க்குறீங்கன்னா, ஆக்சுவலி சீசன் 2ல் ஃபர்ஸ்ட் 5 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மிச்சம் மீதி இருக்க எபிசோட்ஸ் வந்து இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டலாகவே சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா 11 எபிசோட்ஸோடு இப்போது முடிச்சிட்டாங்க. அவள் தான் கைஸ். அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்மேனோட சீரீஸே வந்து இதோட அப்படியே கன்க்ளூடோ பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு IMDbல 7.7 அண்ட் நல்லபடியாக நம்ம தமிழ் டப்டோட தான் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அவைலபிளாகவும் இருக்குது. ஆக்சுவலி நானும் இப்போ தான் பார்த்துட்டு தான் இருக்கேன். வால்யூம் 2 ஆல்மோஸ்ட் இப்போ முடிக்க போகிறேன். கண்டிப்பாக வித் ரிவ்யூவோட தனியாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணிடலாம். ஆனால் இன்கேஸ் நீங்கள் சாண்ட்மேனோட ஃபேனாக இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. டெஃபினட்டாக பாருங்கள். ஏன்னா சாண்ட்மேனே நம்ம ஒரு கான்செப்ட், நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸோட ஒரு இது கிங் மாதிரி. ஸோ அவரு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ஃபேண்டஸியான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி நிறைய ஒரு க்யூரியஸான விஷயத்தெல்லாம் வந்து டச் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே கண்டிப்பாக இது பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் ஸ்டோரி வைஸில். அண்ட் இதே வீக்கில் நம்ம பீஸ் மேக்கரோட சீசன் 1 பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் சைட்லேருந்து தான் தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆக்சுவலி ஒரிஜினல் நம்ம 2022ல் ரிலீஸ் ஆனது தான். எப்படியோ அப்கமிங் சீசன் 2 நம்ம ஆகஸ்ட் மந்தில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி சீசன் 1 நல்லபடியாக பண்ணிட்டாங்க. ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா சீக்கிரமாக சீசன் 1 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டேட்டா நம்ம சீசன் 2 அதே மாதிரி ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வீக்லி ஒரு எபிசோடாக தான் இருக்கும். பட் அதையும் அப்படியே கவர் பண்ணிடலாம். IMDbல இப்போது 8.3 ஒரு பயங்கரமான சீரீஸு. DCயோட ஒரு கேனான் சீரீஸ்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக மஸ்ட் வாட்ச். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பெலரினா மூவியும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன வெறும் ரெண்டில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் வீட்டிலே பார்க்கணுன்னா நீங்கள் ரெண்ட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். IMDbல 7 அண்ட் என்ன ப்ரோ இந்த பெலரினானா ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக்கே தான். ஸோ ஆக்சுவலி படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் விக்கும் வருவார். அந்த போர்ஷன் தாங்க வேறு லெவலில் இருந்து லிட்ரலி அந்த ஒரு கூஸ் பம்பிங்காக இருக்கும். அந்த ஸ்னோ ஃபால் ஆகிட்டு இருக்கும். ட்ரெயின்லேருந்து அப்படியே மாசாக இறங்கிட்டு பின்னாடி ஒரு கமெண்ட்ரி வேறு தந்துட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ நடக்கும்போது. அதெல்லாம் எபிக் ஸ்கேலில் இருந்துருக்கு. பட் என்ன இருந்தாலும் ஆஸ் எ பெலரினா கேரக்டர் வந்து நம்ம ஆனா டே ஆர்மஸ் தான் வச்சுருக்காங்களோ அவங்க ஃபைனஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் விஷுவல்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஜான் விக் மூவியில் என்னென்னலாம் பார்ப்பீங்களா, அந்த நியான் லைட்டான ஒரு எஃபெக்ட் கலரிங்கோட அண்டு ஃபைட் ஆக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அது எல்லாமே தான் அப்படி இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ அதுக்காக மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி காலனி ஆர் இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது டைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம 2021ல் ரிலீஸ் ஆன ஒரு படம். IMDbல கம்மியாக தான் ரேட்டிங் தந்திருக்காங்க 5.4. பட் இது ஒரு ஜெர்மன் மூவி அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷனான கான்செப்டில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ் டப்டோட லைன்ஸ்கேட் பிளே ஆப் சைட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. பை த வே ப்ரோ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃபுல் ஃபியூச்சரிஸ்டிக்கான உலகம். மெயின் ஆக்ட்ரஸ் நம்ம லேடியாக இருப்பாங்க. அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அண்ட் அங்கே வந்து ஹியூமன்ஸ் வாழ முடியுமா முடியாதா, ஹியூமன் கைண்ட் வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க தான் அதை டிசிஷன் எடுக்க மாதிரி ஒரு மிஷினுக்கு அனுப்புகிறாங்க. அண்ட் இவங்க அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபைனலி சில விஷயங்கள் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணாங்களா இல்லையா, இந்த மாதிரியானது ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் ஆகிருக்கு. பட் ஆஸ் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவி தான். பட் அது கொஞ்சம் லேசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது ஒரு லோ பட்ஜெட் மாதிரி லேசாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு நம்ம ரீசெண்டாக தமிழ் டப்டோட ரிலீஸ் ஆன மூவிஸ் அண்ட் சீரிஸ் எல்லாத்தையும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பை த வே இந்த வீக்கில் எந்த மூவியாக சீரிஸை பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அதுக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ போட்டுருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.